ஹாய் கைஸ். நான் உங்க இடத்துல தண்டபாணி. ஸோ நாளைக்கு 23/4/2026. ஸோ எல்லாம் தேர்தலுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? வர வேண்டியது எல்லாமே வந்துருச்சா? நான் ஒண்ணும் காட்டலப்பா, சும்மா அப்படியே கை இப்படி கொண்டு போனேங்க சொல்லியிருக்கு, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஏதாவது சில பல அப்படிங்கிற மாரிலாம் கேள்விப்பட்டேன். ஸோ எல்லாரும் வாங்கி ரெடியா இருப்பீங்க. அவங்கவங்க மனசுல இந்நேரத்துக்கு ஒரு 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 பிம்பத்த உண்டு பண்ணியிருப்பீங்க. இப்ப இறந்தாலும் இவருக்கு தான், வாழ்ந்தாலும் இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில முடிவுகள் அப்படிங்கிறத எடுத்திருப்பீங்க. ஒரு சிலர் வந்து புதிய மாற்றத்தை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முயற்சியில வந்து நாங்க இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சில புதுமுகங்களுக்கு வந்து ரொம்ப வரவேற்பு அப்படிங்கிறத குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு செய்தி தான். நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். இந்த காணொளி வந்து யாரையும் பெயர் சொல்லி குறிப்பிட போறது இல்ல. ஆனா நான் யார சொல்றேன், என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். சரிங்களா? ஏன்னா ஏன்னா பழகிட்டோம் நம்ம. கடைசியா வந்து பெருந்தலைவர் காமராஜர் காலத்திற்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்பொழுது, தமிழ்நாடும் தமிழனும் வளரவே இல்ல. அவன் அவன் எங்கேயோ போயிட்டான். அதல பாதாளத்துக்குள்ள போயிட்டான். அ ம இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் உள்ளூர் தமிழ்நாடு மட்டும் இல்ல. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வரைக்குமே வந்து நாசமா போயிட்டான்னு பாருங்களேன். இல்லாமயே போயிட்டான். இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இல்லாமயே போயிட்டான். படுகொலை இல்லைங்களா? அதெல்லாமே நடந்தது. எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அதற்கப்புறம் நில அபகரிப்பு, சொத்து அபகரிப்பு அப்படிங்கிறது வந்து என்னமோ எத்தனையோ வெளி வந்த செய்திகள், வராத செய்திகள் எத்தனையோ இல்லையா? அ நேர்மையான அதிகாரிகள் வந்து தங்களுடைய வாழ்வை இழந்தவர்கள், அந்த மாரி எல்லாம் நெறைய பேரு உண்டு. அப்பாவி மக்களினுடைய நிலை, விவசாயிகளினுடைய நிலை அப்படிங்கிறது எல்லாமே. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளம் எவ்வளவு திருடப்பட்டு இருக்கிறது, பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள வந்து எவ்வளவு மூடத்தனமாக மக்களை வைத்திருக்கிறார்கள். சிந்திப்பதற்கே அவர்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பே இல்லாம, அப்படியே ஒரு மூடத்தனமாகவே இந்த ஒரு காலம் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு அப்படியே போய்க்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு கண்கூடாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதில அவல நிலை அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே தெரிஞ்சாலுமே, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படிங்கிறது நம்மள விட்டு போறதில்ல பார்த்தீங்களா? நம்ம வந்து இன்னைக்கு காசு குடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலைக்கு நாமளே வந்துட்டோம். முதல்லலாம் வந்து இது ஒரு அவமானமான ஒரு செயல் அப்படிங்கிறது இருந்தது. இன்னைக்கு பரவால்ல, அதனால என்ன? நான் கட்டுற வரி பணம் தான் எனக்கே திருப்பி கிடைச்சா என்னங்கிற மாரி, செய்யக்கூடிய ஒரு அவச்செயலுக்கு ஒரு சாக்கு வேற சொல்ல ஆரம்பிச்சுட்டோம். ஆ ஒரு சிலர் வந்து பொது வெளியிலேயே வந்து அவங்க பேசுறாங்க. "என்னங்க, நாங்க எப்பவுமே ஒரே இதுக்கு தான் அப்படிங்கிறனால நீங்க என்ன காசு பணம்லாம் குடுக்க மாட்டீங்க. காசு குடுக்கலன்னா ஓட்டு போட மாட்டோம்." அப்படிங்கிற மாரி பொது வெளியிலேயே பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. மக்களுக்கு வந்து இந்த ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் பலம் என்னன்னு தெரியாம போச்சு. தெரியாத மாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி வச்சுக்கலான்னு பாருங்களேன். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு செயல் செய்து அந்த செயலுக்கு ஒரு பலன் கிடைத்ததற்கு பிறகு, அந்த பலன் வந்து இப்போ நமக்கு விருப்பப்பட்டார் போல இல்ல அப்படின்னு சொன்னா, வேறு பலனை நாம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் செய்யக்கூடிய செயல முதல்ல மாத்தணும். சரிங்களா? அப்படி மாத்தாம செய்யும் செயலையே தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருந்துட்டு, ஆனா பலன மட்டும் நான் வேறா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, அது நடக்காது. அதற்கு வந்து முட்டாள்தனம்னு பேர். சரிங்களா? அது வந்து முட்டாள்தனம்னு பேர். அப்போ நம்ம ஒரு புது மாற்றம் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா செயல மட்டும் மாற்றுவதற்கு தயாரா இல்ல. எதையாவது அதற்கு சொல்ல முற்படும் பொழுது, நல்ல செய்திகள சொல்லும் பொழுது, "அப்பா இது இதெல்லாம் நடக்குதுப்பா" அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அதற்கு எதிர்பேச்சு பேசுவதற்கு நம்ம வந்து ரொம்ப ஈடுபாடோட முற்பட்டு இருக்கிறோமே தவிர, நாம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு அட சொல்றவங்க இத சொல்றாங்களே, இதில எவ்வளவு உண்மை தன்மை இருக்கு? அப்ப நான் தவறு செய்றேனா? என்ன பிரச்சனை இருக்கு? அத அத அலசி ஆராய்வதற்கு நாம் தயாரா இல்ல. இது ஒரு வகையான பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கு. தெரிஞ்ச அது அது என்ன சொல்லுவாங்க? தெரிஞ்ச பேய்க்கு தெரியாத பிசாசு எவ்வளவோ இதா எப்படியோ மாத்தி சொல்றேன்னு நெனைக்கிறேன். பட் நான் அந்த அத நான் சொல்றது புரியுதுல்ல உங்களுக்கு? தெரிஞ்ச பேய விட இல்ல. தெரியாத பேய விட தெரிஞ்ச பிசாசு எவ்வளவோ கரெக்ட். தெரியாத பேய விட தெரிஞ்ச பிசாசு எவ்வளவோ நல்லது அப்படிங்கிற மாரி. மேபி நான் சொல்றது உங்களுக்கு வழக்கம் மாறி இருக்கலாமா இருக்கு. பட் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதுன்னா பரவால்ல. அப்போ பரவாயில்லைங்க. ஏதோ இருந்துகிட்டே இருக்கட்டுங்க. ஏதோ நம்மளுக்கு வாழ்க்கை ஓடுது. புதுசா யாராவது கூப்பிட்டு வந்து அவங்க ஏதாவது ஒரு குழப்பத்த உண்டு பண்றதா அப்படின்னு ஒரு நெனப்ப மக்கள் மத்தியில இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது மாறுதுன்னு பாருங்களேன்.
ஏன்னா, அவ்வளவு அவல நிலையும், துன்பமும் இங்க வந்து இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளேயே பிற மொழியினர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களுக்கு அதிகமாக தமிழர்களை தாண்டிலும் ஆதிக்கம் செலுத்துவது, தமிழர்களையே வந்து அவதூறு பேசுவது, அவச்சொல் சொல்லுவது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்ப இப்ப ரீசென்ட்டா அந்த மாரி எல்லாம் ரொம்ப நிகழ்வுகள் வந்து பார்த்துருக்கறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் வந்து நெறைய மக்களுக்கு இருக்கும். இப்ப நான் மொழி ரீதியாக யாரையும் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நெனைக்கக்கூடாது. இந்த இடம், இந்த மண், இது ஒருத்தருக்கு சொந்தமானது அப்படிங்கிறது வந்து காலங்காலம் அதெல்லாம் இல்ல, இதெல்லாம் பொது. அதெல்லாம் சும்மா வேக்கியானம் பேசலாம். அந்த பொதுங்கிறது யாரு சொல்லுவாங்கன்னா, பிழைக்க வந்தவர்கள் மட்டும் தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்குள்ள இருக்கவன் அத பொதுன்னு சொல்லவே மாட்டான். எல்லாமே பொதுன்னா, இப்ப எவன் வேணாலும் என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க மாட்டோம். அது மட்டும் என்னோடதுன்னு ஆயிரும். ஆனா, அந்த மித்ததெல்லாம் பார்க்கும்பொழுது பொதுன்னு நம்ம பேசுவோம் இல்லைங்களா? ஸோ, அதனால அதெல்லாம் என்னுடைய கண் பார்வைக்கு அது வந்து தனிப்பட்டதுன்னு சொன்னா நான் பாதிக்கப்பட்டுருவேன். அது யாரு? பொழைக்க வந்தவங்களுடைய மனோநிலை அப்படி இருக்கும். ஸோ, அதனால இந்த மாரி பொது பேச்சுகள்லாம் இருக்கும். இதெல்லாம் மனசில் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருப்பதனால நமக்கு புது பலன்கள் அப்படிங்கிறது வரப்போறது இல்ல. சரிங்களா? இத முதல்ல இதில தீர்க்கமா நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும். என்ன புதுசு புதுசா வார்த்தைகள மாத்தி, புதுசு புதுசா ஏதாவது ஒரு போஸ்டர் ஒட்டுறனாலயோ, புக் அடிச்சு குடுக்கறனாலயோ, பாட்டு பாடுறதுனாலயோ, ஆம் நடப்பு நிலை அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போறதில்லை. அதில தெளிவா நீங்க வந்து இருந்துக்கணும் என்னைக்குமே. சரி. புதிதாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது, இப்போ மக்களுக்கு எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு சில இடங்கள்ல திரைகள்ல பார்த்தவர்கள் எல்லாத்தையுமே, திரைகள்ல பார்க்கிறதுக்கு மட்டும் தான் என்னைக்குமே நல்லா இருக்கும். தனிப்பட்ட ஒரு வாழ்வு, ஒரு தனிப்பட்ட ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா, அதெல்லாம் வரும்பொழுது, அவர்களுடைய அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து, ஒரு தலைவனாக இருந்து வழிநடத்துவதற்கு ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஏன்னா, அவங்களுக்கு அத பத்தி தெரியாது. அவ்வளோதான். பெரிய ஒரு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு நாட்டுல நாட்டையும், அதனுடைய மக்களையும் வழிநடத்தி செல்லுவது அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்படி ஒண்ணும் விளையாட்டு காரியம் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அது ஒண்ணும் விளையாட்டு காரியம் ஒண்ணும் கிடையாது. சும்மா எனக்கு ஆள் புடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் போய் என்னுடைய ஓட்டு குத்துறேன் அப்படின்னு சொல்லி போவதற்கு மக்கள் முற்படுறோம் அப்படின்னு சொன்னா, நாம் அழிவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா, வெறும் முக அழகு அப்படிங்கிறத பார்த்துட்டு திருமணம் செஞ்சோம்னு வச்சுக்கங்களேன், பின்ன அந்த உறவுக்குள்ள வரும்பொழுது ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அதுக்கப்புறம் அந்த உடம்பு வந்து பழகி போயிரும். அது ஒரு மாரி வெறுப்பு தட்ட ஆரம்பிச்சுரும். அதற்கப்புறம் குணம்னு ஒண்ணு வரும் தெரியுங்களா? அங்க வரும்பொழுது அதில பூரா வந்து நமக்கு ஒவ்வாததா இருக்கும். ஆனா, அதற்கப்புறம் ஐயோனாலும் வராது, அம்மானாலும் வராது. அதனால வெறும் முக அழக பார்த்துட்டு, சும்மா புடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம செய்வதற்கு முற்படக்கூடாது. அது எங்க வந்து விளைவா நிக்கும்? ஏற்கனவே பிரச்சனையில தான் போய்க்கிட்டு இருக்கு. இன்னும் புதுசா ஒரு பிரச்சனை. அவுட் ஆஃப் த ஃப்ரையிங் பான் அண்ட் இன்டூ த ஃபயர் அப்படின்னு ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. இந்த வானாச்சட்டியிலிருந்து குதிச்சா, திருப்பி வானாச்சட்டி சுடுதுன்னு சொல்லி அதிலேருந்து குதிச்சா, திருப்பி நெருப்புக்குள்ள போய் விழுகுற மாதிரி ஒரு கதையா போயிரும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு காரியம் பண்ணக்கூடாது. சும்மா புடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக. இப்ப இத முற்படும் பொழுது, இதை சொல்லுவதற்கு முற்படும் பொழுது, மக்கள் மத்தியில என்ன ஒரு பேச்சு வருது அப்படின்னு சொன்னா, ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்படிங்கிறதுக்காக நாங்க இது பண்றோம். நல்ல விஷயம் தான். மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாலுமே, அது யாருக்கு அப்படிங்கிற ஒரு இலக்கணம் இருக்கு இல்லையா? அந்த அந்த இலக்கணம் வந்து மக்களுக்கு புரியுதா? புரியலையா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இளைஞர்கள் மத்தியிலயும், பெரியவங்களே வந்து இந்த மாதிரி நிறைய தவறான ஒரு முடிவுகள் எடுப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த காலம் மட்டும் இல்லாமல், இனி எதிர்காலங்கள் முதற்கொண்டு பெரிய ஒரு துன்பத்தை வந்து விளைவிக்கும். இன்னைக்கு இவங்க எல்லாமே வந்து இலவசம், 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 இலவசம் எல்லாமே இலவசமா குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி மக்களுக்கு புரியாம போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் கூட புரியல. இதெல்லாம் எங்க பிரதிபலிக்கும்னு நெனைக்கிறீங்க? நம்ம வரி கட்டுவதில பிரதிபலிக்கும். உங்களுடைய அன்றாட தேவை அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த அன்றாட தேவைகள்ல வந்து உங்களுடைய வரியில தான் அது வந்து பிரதிபலிக்கும். வரி, 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 வரின்னு அதிகமா போடுவோம். ஏன்? கஜானா காலியா இருக்கும். ரோடு போடுறது ஏற்கனவே வந்து ஒரு ஒரு ரூவாய வந்து சாங்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அது மொத்த தொகையும் வந்து அந்த வேலையை அரசு பணி செய்வதற்கு அது வருவதில்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்லேருந்து கடைசி பியூன் வரைக்கும் எல்லாம் போயிட்டு, எச்ச சொச்சம் தான் வருது. இத வந்து நிரூபி அப்படின்னு சொன்னா, நிரூபிக்க முடியாது. அது நிரூபிக்காம எப்படி பண்ணணுமோ, அத அவங்க பண்றாங்க. பட்
நான் சொல்றது வந்து இல்லேன்னு யாருனாலயும் மறுக்க முடியாது பாருங்களேன். இப்ப எல்லாத்துக்குமே தெரியும். இல்லையா? ஆட்சி அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால, இதை சொல்லுபவர்கள்ட்ட அவங்க எடுக்கக்கூடிய முதல் பேச்சு என்னன்னா, நிறுவி அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன நம்மனால பண்ண முடியாதுன்னு உடனே நம்ம மேல திரும்பிருவாங்க. ஏன்? ஏன்னா, அப்பதான் நம்மளுடைய வாய அடக்க முடியும். இதுபோல இருக்கக்கூடிய செய்திகள் வெளிய பரவும் பொழுது, மக்கள் மத்தியில ஒரு வகையான சலசலப்பு வந்து, தனக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லா தெரியும். இதனால அவங்க வந்து பேசுபவர்களை பேசுவதற்கு விடாம அடக்குவது அப்படிங்கிறது ஒரு செயலாக செய்வதுங்கிறது ஒரு வழக்கம். இது காலங்காலமா நடந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது. நமக்கும் நல்லாவே தெரியும். இப்படி தைரியமாக பேச முற்பட்டவர்கள் திடீர்னு ஏதோ ஒரு விபத்துலலாம் இறப்பது, ஏதாவது பொய் வந்து வழக்கு போட்டு அதனால திடீர்னு அதிலயும் ஏதோ ஒரு காரண காரியத்தினால இறப்பதுங்கிறதெல்லாம் சில ஆண்டு காலங்களாக நம்ம பார்த்து வரக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளா தான் இருக்கு. அப்போ இந்த இலவசம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து அ நன்மை அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய அடிப்படை வாழ்வாதாரமே நமக்கு அதனால பாதிக்கும். சும்மா இந்த ஒரு ஓட்டு வாங்கி பதவிக்கு வருவதற்காக, பின் நடக்கக்கூடிய எதையுமே சிந்திக்காம பார்த்துக்கலாம். என்னத்த பண்ணிற போறாங்க? என்னத்த கேட்டுற போறாங்க? அப்படின்னு சொல்லி செய்யக்கூடியது தான். பட் அவங்களுக்கு அந்த தைரியத்த குடுத்ததே நம்ம தான் அப்படின்னு பாருங்களேன். நம்ம குடுக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லி முன்னயே சொன்ன மாதிரி, நான் கட்டுற வரி தானே எனக்கு திருப்ப வருது அப்படின்னு சொன்னா, நான் இன்னைக்கு ரூ. 1 வாங்குறேன் அப்படின்னு சொன்னா, அதை விட பல மடங்கு நமக்கு வரக்கூடிய நன்மைகள்லிருந்து தான் அவர்கள் எடுத்து நம்மளுடைய நன்மைகள பூரா குறைச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாம, இன்னைக்கு இருக்கிற சுகம் மட்டும் தான். இன்னைக்கே தின்னு, இன்னைக்கே பேண்டு, இன்னைக்கே அப்படியே படுத்து தூங்கக்கூடிய நிலைமையில தான் நம்மளுக்கு இருக்கோம். நாளைக்க பத்தி நம்மளுக்கு யோசனையே கிடையாது. இது வந்து ஒரு தவறான ஒரு மனோநிலை. இது நம்மை கொண்டு வந்து ஒரு அழிவின் பாதையில தான் கொண்டு வந்து நம்மள நிறுத்தும். மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி, யாரோ கையில கொண்டு போயி, சும்மா முக அழக பார்த்துட்டு, இவ்வளோ நாள் நான் பார்த்தேன், நல்லா பேசுறாங்க. சும்மா வெறும் முக அழக பார்த்து ஒரு அட்ராக்ஷன். அதனால, இவ்வளோ நாள் திரையில நம்ம பார்த்தோம்ல. ஸோ, அதனால அந்த ஒரு நம்பிக்கையில நம்ம வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது இன்னும் சீர்கேடான ஒரு நிலைக்கு தான் வரும். ஏன்னா, கொடுத்த ஒரு வாக்குறுதி மக்களுக்கு இதெல்லாம் செய்றேன், இலவசமாக செய்றேன்னு கொடுத்த ஒரு பெரிய ஆளினுடைய ஒரு வாக்குறுதியும், மொத்த நம்மளுடைய தமிழ்நாடு பட்ஜெட்டும் ஒண்ணு தான். அப்ப எல்லாத்தையும் இலவசமா குடுத்துட்டு, இப்ப நாட்டுக்கு செலவு செய்றதுக்கு என்ன பண்றது? பிச்சை எடுக்கவா? ஏற்கனவே பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஒண்ணுத்துக்கும் இது இல்லாம, அன்றாட தேவைகளுக்கு, அத்தியாவசிய பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் விலைவாசி அதிகமா போச்சு. ஏற்கனவே திருப்பி ஏதோ இலவசமெல்லாம் குடுத்து எல்லா பட்ஜெட்டையும் தீர்த்து கஜானாவ காலி பண்ணியும் போட்டு, வேற என்ன பண்ண? இது ஒரு பக்கம் இப்படி ஓடிட்டு இருக்க. அடுத்தது இந்த மதப்பற்றிற்கும், மத வெறிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு சிலர்கள் உண்டு. மடையர்கள். சரிங்களா? மத வெறிக்கும், மத ஈடுபாட்டிற்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியாதவர்கள் உண்டு. இது இன்னைக்கு நேத்தைக்கு இல்லைங்க. இதெல்லாம் காலங்காலமா இருக்க தான் செய்யுது. நிறைய ஞானியர்கள் வரத்தான் செஞ்சிருக்காங்க நம்மளுடைய மண்ணுல. ஆனா, அந்த ஞானியர்களையே வந்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளாம, அந்த மதம்ங்கிற ஒரு பேர், ஒரு மார்க்கம்ங்கிற ஒரு மேற்சாயல் பூசி, தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ மக்கள வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அந்த மக்களினுடைய மனோநிலைய வந்து மாத்தி, மூளைச்சலவை செய்து, நல்லதை கூற வந்தவர்களையும் வந்து பல துன்பங்களுக்கு ஆளாக்கியது எல்லாம் வந்து நம்மளுடைய புராணத்திலிருந்து அப்படியே இன்ன காலம் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம். இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கையிலேயே முழுக்க அதிகாரம் அப்படின்னு ஒண்ணு போய் நிக்கும் பொழுது, வெறி அப்படிங்கிற இருக்கக்கூடியவன்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. இல்லையா? மூர்க்கனிடம் என்ன நல்ல ஒழுக்கம் பார்க்க முடியும்? மூர்க்கனுக்கு நீங்க எத சொன்னாலும் அவனால ஏத்துக்க முடியாது. அதனால தான் அவன் பேரு மூர்க்கன். அவன் எதையும் சுயமாக சிந்தித்தோ, இல்ல பிறர் சொல்லுவதை வந்து அலசி ஆராய்ந்து பார்த்தோ செய்யக்கூடிய அந்த ஒரு தன்மை இல்லாதவன். அதனால தான் அவனுக்கு பேரு மூர்க்கன்னு பேர். அவனிடம் போய் ஒரு காரியத்த நம்ம ஒப்படைப்பது அப்படிங்கிறது வந்து, அது நல்ல ஒரு நிலைக்கு நம்மள கொண்டு போய் நிறுத்தாது. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியதும், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இந்த 2யுமே ஒரு அம் கைக்கோளாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பேசி தன்னை முன்னிறுத்திக் கொள்ளுவது. தமிழர்களை காக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னிறுத்திக் கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் உண்டு. ஆ செய்வார்களான்னா தெரியாது. ஏற்கனவே வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்க பொண்ணு வரைக்கும் செஞ்ச பாட்ட காணோம். ஏன்னா, இங்க தமிழர்களையே காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல. எந்த பக்கம் திரும்பினாலும் பிற மொழியியலாளர்கள் தான் இங்க இருக்காங்க. அவங்க இங்க செட்டிலே ஆக ஆரம்பிச்சுட்டாங்க.
இப்ப செட்டில் ஆக ஆரம்பிக்கும் பொழுது, நான் பிழைக்க வந்த இடத்திற்கு ஏற்றார் போல இல்லாம, நான் யாருங்கிற என்னுடைய ஆதிக்கத்த செலுத்துறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு நல்ல அரசன் அதை நடக்க விடாம தடுப்பதுங்கிறது, பட் இன்னைக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அதனால இங்க யாரையும் காணோம். தமிழனையும் காணோம், தமிழையும் காணோம். அது அப்படியே போய்க்கிட்டே இருக்கு. இந்த காபாலிகர்கள் காலம்னு சொல்லுவாங்க. தமிழகத்தினுடைய இருண்ட காலமாக சொல்லுவாங்க. 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு 400 வருடம். இப்போ அத நோக்கி போற மாரி ஒரு சூழல் தான் இன்னைக்கு நமக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலா நம்ம இருக்கோம். அதனால யாருக்கும் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களையோ, இல்ல இந்த நாட்டையோ, இங்க இருக்கக்கூடிய வளத்தையோ காக்க வேண்டும்ங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. ஒரு சிலருக்கு அப்படி எண்ணம் இருக்கலாமோ என்னவோ! அது எனக்கு தெரியல. அதுபோல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு குடுத்து பார்க்கலாம். ஏன்னா, இது ஒரு பிளே கிரவுண்ட் மாரி ஆயிப்போச்சு. நான் முன்னமே சொன்ன மாதிரி, இது வந்து ஒரே செயல திருப்ப திருப்ப செஞ்சு ஒரு புது மாற்றத்தை எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது வந்து நடக்காத காரியம். சரி, அப்ப அங்க அந்த ஒரு ஒரு செட் அவுட்டு. புது வாய்ப்பு ஒருத்தருக்கு குடுப்போம்னு சொல்லி, சும்மா வெறும் ஒரு சில கலைக்கூத்தாடிகளுக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு குடுக்கறதுங்கிறதும், அது அது அத விட அடிமுட்டாள்தனம். அதுவும் பண்ண முடியாது. வெறுமனே கூச்சலிட்டு இருப்பவர்களுக்கு வாய்ப்பு குடுத்தாலும் பிரச்சனை. ஆனா, அட்லீஸ்ட் என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கும்பொழுது, ஒரு ரேஷியோ வைஸ் பார்க்கும்பொழுது, கூச்சலுக்காவது ஒரு பக்கம் நம்ம வந்து வாய்ப்பு குடுத்து தான் பார்ப்போமே! அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இப்போ வந்து நிக்கிது. அப்படி இல்ல. இல்லைங்க. அப்படி எதுவுமே இல்லைங்க. நீங்க சொல்றது எல்லாமே சிந்திச்சு பார்த்தேன். ஒண்ணும் சரிப்பட்டு வர மாதிரி தோணல. அப்போ என்னதான் பண்ணலாம்? அப்படின்னா, கடைசியா நமக்கு வந்து சட்டம், நோட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு இது. எது மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்லன்னு ஒரு வாய்ப்ப குடுத்துருக்கு. அது மேல நம்ம போட்டுட்டு போயிரலாம். இந்த விஷயத்த சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ உன்னுடைய ஓட்டுரிமையை வீண் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லி. "ஏய்! நான் ஓட்டு போடுறதே வீணு தான்டா. ஏன்னா போட்டாலும் ஒண்ணும் உருப்படியா நடக்க போறதில்ல. ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு தான் நான் ஒரு இது பண்றேன். போட்டதுக்கப்புறம் இப்ப நடக்கலைன்னா, அது ஏற்கனவே வீண் தான். அதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் தைரியமா சொல்லிட்டு போறேன். நான் ஒருத்தனையுமே நம்பலன்னு நான் தைரியமா சொல்லிட்டு போயிறேன்ல." அப்படின்னு சொல்லும் பொழுது, இத மக்கள் வந்து வாதிட்டே வருவாங்க. யாரு வாதுக்கு வருவான்? நம்ம திருப்ப திருப்ப அவங்கள நம்மளுடைய பாயிண்ட்ட வந்து ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா, யாரு வாதுக்கு வருவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ஒரு இடத்துல ஊன்றி நின்னுட்டேன். அதுதான் சரின்னு நம்ம மனசுல ஒருத்தன் நெனச்சுக்கிட்டு இருக்கிறவன் தான் என்னைக்கும் வாதுக்கு வருவான். அவன்ட்ட பேசி பயனே இல்ல. அவன் அவன் மூர்க்கன். அவன்ட்ட பேசி ஒரு பயனுமே கிடையாது. நம்ம அதனால தான் "நீ யாருக்கு போட்ட? நான் யாருக்கு போட்டேன்? உனக்கு என்ன வேலைய பாருன்ட்டு" போயிட்டே இருக்கணும். நம்ம யாருக்கு நம்ம நோட்டாக்கு ஏதோ குத்திட்டு போனோம். நான் யாருக்கு போட்டேன்? உனக்கு என்ன வந்தது? வேலைய பாருன்ட்டு போயிட்டே இருக்கணும். அது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி. வேலை என்னமோ அத மட்டும் பாரு. நான் யாருக்கு போட்டேன்? உனக்கு என்னன்னு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும், நம்மை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ. காசு வாங்குறதெல்லாம் வாங்கியிருப்பீங்க. பொருள் வாங்குறதெல்லாம் வாங்கியிருப்பீங்க. ஜெயிச்சுட்டா பின்ன டோக்கன் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் கடையில போய் பொருள் வாங்குவதற்கெல்லாம் வாங்கியிருப்பீங்க. இது வந்து நல்லதுக்கு இல்ல. ஒரு மானம் இழந்த, மானம் கெட்ட ஒரு பொழப்பு தான் இது எல்லாமே. பரவால்ல பண்ணியிருப்பீங்க. பரவாயில்லன்னு சொல்லக்கூடாது. பண்ணியிருப்போம். இருந்தாலும் கடைசிக்காவது இந்த நாளைக்கு போகும்பொழுது கொஞ்சம் சிந்தைய வந்து தட்டி விட்டு கொஞ்சம் வேலை செய்றதுக்கு வழிய பாருங்க. இவ்வளோ நேரம் பேசினது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? புரியலையான்னு எனக்கு தெரியல. புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா புரிதல் இருந்தது அப்படின்னு சொன்னா, நம்ம இவ்வளோ தூரம் கீழ வந்திருந்திருக்க மாட்டோம். நம்மளுடைய வாழ்வினுடைய நிலை இவ்வளோ கீழ போயிருந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு புரிந்துக்கக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தில வந்து சமூகத்திலேயும் மக்களினுடைய மனோநிலை இல்ல அப்படிங்கிறதுல எனக்கு தெளிவா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய மத்த சேனல்ல கொடுக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் சொல்லிட்டு, அதற்கு வந்து எதிர்கருத்துக்கள் வரும்பொழுதே அதனுடைய அழகு என்னன்னு தெரியுது. இருந்தாலும் சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிறனால, நான் என்னுடைய கருத்த வந்து சொல்றேன். இது என் கருத்து இல்ல. நான் சொல்லக்கூடியது நிஜம். நான் சொல்லக்கூடியது சத்தியம். இதில எந்த மாற்றமும் கிடையாது. ஏற்றுக்கொள்வதும், ஏற்றுக்கொள்ளாததும் அவரவருடைய விருப்பம். பார்த்து சரியான முடிவா நீங்க வந்து தேர்ந்தெடுப்பதுங்கிறது உங்களுடைய கையில இருக்கு. கொடுத்த பலத்தை சரியாக பயன்படுத்தினால் நன்மை நடக்கும். சரிங்களா? சரி. அடுத்த வேற ஏதோ ஒரு காணொளியில நம்ம சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்திலிருந்து பாணி. நன்றி.